சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சமீபத்துல அதிக சுகர் இருக்கிற ஐட்டங்களுக்கும் எண்ணெயில பொரிச்சு சாப்பிடுற ஐட்டங்களுக்கும் சமோசா இல்ல ஜிலேபி மாதிரி ஐட்டங்களுக்கு வந்து வார்னிங் போடணும்னு சொல்லி எஃப்எஸ்எஸ்ஐ கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். நான் முன்னாடியே எதிர்பார்த்தேன், இப்பதான் லேட்டா வருது. ஆனா என்ன எடுக்கணும், ஒரு பொருளை தவிர்க்கணும்னா அது என்ன எடுக்கணும் அப்படிங்கறது வந்து அதிகப்படியா இன்னும் வந்து வரல. அதுலயும் இந்த புரோட்டீன், கார்போஹைட்ரேட் குறைச்சா புரோட்டீன் எடுக்கலாங்கிறது நிறைய பேருக்கு தெரியுது. ஆனா இன்னும் அந்த ஃபேட் பாத்தீங்கன்னா இன்னும் வில்லன் தான். அந்த ஃபேட் எடுக்கிறது வந்து தவறுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு படத்துல வடிவேல் வந்து வார்டன்னு சொன்ன உடனே அடிப்பாங்க. எங்களை ஜெயில இப்படித்தானே எல்லாம் வார்டன் சேர்ந்து அடிச்சிங்க. ஜெயிலா ஜெயிலு வார்டன் நினைச்சு அடிக்கிறீங்க? அட நான் ஹாஸ்டல் வார்டன் தான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பாதன்னா அடிப்பா. அது மாதிரி ஃபேட்னாலே கெடுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. டெஃபினட்டா அப்படி இல்லை. நீங்க வந்து தேவையான அளவுக்கு ஃபேட்டும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். புரோட்டீன் கட்டாயம் இன்க்ளூட் பண்ணணும். அதை தாண்டி ஃபேட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்க கார்போஹைட்ரேட்டை குறைக்க முடியும். இந்த ஃபேட்னு நான் சொல்றது நான்வெஜிடேரியனா இருந்தா சிக்கன், ஃபிஷ், எக் இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடலாம். வெஜிடேரியனா இருந்தா கிரவுண்ட் நட் இல்ல வேற நட்ஸ், வால்நட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு கீ அண்ட் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ உங்களோட மேக்ரோஸ், அதாவது முக்கியமான உணவுப் பொருட்களான கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ல கார்போஹைட்ரேட் குறைச்சிட்டு மீதி ரெண்டுலையும் நீங்க அதிகப்படுத்தினாதான் உங்க டயட் பேலன்ஸ்டா இருக்கும். அதை நீங்க சஸ்டெயின் பண்ண முடியும். தேங்க்யூ.